புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை ஊழிமலி திருவாத ஊரரு திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார்வதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சீராரும் சதுர்மறையும் தில்லை வாழந்தனரும் பாராரும் புலிமுனியும் பதஞ்சலியும் தொழுதேத்த வாராரும் கடல் புடை சூழ் வையமெலாம் ஈடேற ஏறாரும் மணிமன்றுள் எடுத்த திருவடி போற்றி பரந்தெழுந்த சமன் முதலாம் பரசமய இருள் நீங்க சிறந்தழுவு சமய நெறி திருநீற்றின் ஒளி விளங்க அறந்தைகட புகழியர்கோன் அமுதுசெய திருமுலைப்பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி பூங்கழல் போற்றி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்காரமுதும் ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. சிவனைய செல்வர்களே, எல்லாம் வல்ல தில்லைக்கூத்து பெருமான் திருவருளினாலும் குருவருளினாலும் இன்றைய நாள் நாம் அனைவரும் இறைவன் திருப்புகழை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அவனை சிந்திப்பதற்கும் திருவருள் துணை செய்திருக்கின்றது. திருவருள் துணை செய்யவில்லையானால் இந்த உயிரானது யாதொன்றையும் அறிந்து கொள்ள இயலாது. தோத்திரங்களும் சாத்திரங்களும் இதை நமக்கு உறுதி செய்கின்றன. இந்த உயிரினால் முயற்சித்து ஒன்று ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. யாதொன்று அவ்வாறு செய்ய இயலவில்லையானால் பிறரை குற்றம் சொல்லி தப்பிச்சுக்கும். இது அறியாமை என்று சாத்திரம் நமக்கு சொல்கின்றது. என்னுடைய குருநாதர் 4:30 மணிக்கு பேச இருக்கின்றார். குளித்தலை ஐயா அவர்கள். அவருடைய சொற்பொழிகள் எல்லாம் நீங்கள் அனைவரும் கேட்டு மகிழணும்னு என்னுடைய வேண்டுகோள். மிகப்பெரிய ஞானம், அதையெல்லாம் வெகு எளிதாக எங்கேயும் கண்டுவிட முடியாது. உயிருக்கு ஒரு நோக்கம் வேணும். ஒவ்வொருவரும் நாம் செய்கின்ற செயலுக்கு ஒரு குறிக்கோள் வச்சுக்கிறோம். இன்றைக்கு இந்த காரியம் செய்து முடிக்க வேண்டும், நாம் இவ்வாறு வாழ வேண்டும், இதை அடைய வேண்டும், இதை பெற வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் உள்ளே குறிக்கோள் வைத்திருக்கின்றோம். அதே போல இறைவன் இந்த உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை கொடுத்ததுக்கு என்ன குறிக்கோள்? தனுன்னா இந்த உடம்பு கொடுத்து இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே இந்த உயிர்களை இருக்கச் செய்து அவைகள் இன்பத்தையும் துன்பத்தையும் நுகர்வதற்குண்டான எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்கான் சுவாமி. அப்போ அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குனல்ல. என்ன நோக்கம்? இறைவன் உயிர்களை இந்த உலகத்தில் தோற்றுவித்து உலகத்தையும் புவனத்தையும் கொடுத்து நமக்கு இன்ப துன்பங்களை போகங்களை அளித்ததன் காரணம் இது. ஏன் சாமி இதெல்லாம் வாயில சொன்னா போதாதா? பத்தாது. உயிர் அவ்வளவு எளிதாக அந்த பக்குவ நிலையை அடைந்து விடாது. எனவேதான் இறைவன் இந்த உயிர்கள் பக்குவம் வரும் பொருட்டு இந்த தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் செய்கின்றான். உயிர்கள் பிறந்து இவ்வுலகத்தில் அனுபவிக்கின்ற இந்த தன்மைக்கெல்லாம் சாத்திரங்கள் காரணத்தை ஆதாரத்தோடு நிறுவுகின்றன. பிறவிக்கு நம்மை அனுப்பி இந்த உயிர்கள் அவற்றில் இருக்கக்கூடிய குற்றங்களிலிருந்து நீங்கி தூய்மைத்தன்மை அடைந்து அவன் திருவருளிலே திளைக்க முடியும். அந்த தூய்மை என்ன, அதில் இருக்கக்கூடிய குற்றம் என்னன்னு முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர்க்குள்ள குற்றங்கள் 3. அனைத்து சாத்திரங்களும் கூறுகின்ற தன்மை 3 தான். அது என்ன? ஆணவம், கண்மம், மாயை என்ற உயிர் குற்றங்கள் 3. இந்த குற்றங்கள் நீங்கிலானன்றி பேரருளாகிய இறைவனுடைய இன்பத்திலே இந்த உயிர் சென்று திளைக்க முடியாது. அப்படின்னா நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இன்பங்கள் என்ன ஐயா என்று கேட்டால், இந்த இன்பங்கள் சிற்றின்பம்னு பேர்.
இது என்ன சிற்றின்பம்? சிறிது காலம் மட்டும்தான் இந்த இன்பத்தை இந்த உயிர் அனுபவித்துக் கொள்ளும். நேற்று சாப்பிட்ட அந்த இனிப்பு இன்றைக்கும் நமக்கு சுவை தருகின்றதுன்னா சுவைக்க தெரியாது. போன வாரம் சாப்பிட்டது இளமையில் அனுபவித்த இன்பம் இப்பொழுது முதுமையில் கசப்பாகவும் தெரியும். சற்றே அதிகமானால் நமக்கு துன்பமும் வரும். இப்போ சக்கரை அதிகமாக சாப்பிட்டோம், உடல்நிலை சோர்ந்து போகுது. எதை அதிகமாக சாப்பிட்டாலாம் அதனால் வரக்கூடிய இன்பத்திற்கு பதிலாக துன்பமாகவும் மாறதுண்டு. எங்கேயோ சாப்பிட்டோம், ரொம்ப சுவையாக இருந்ததுன்னு வயிற்று வலி வந்துடுச்சு. சாமி இது என்ன இப்படி இருக்குதுன்னு போய் கேட்டால், நீங்கள் சாப்பிட்ட உணவு சரியில்லை, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்றார் டாக்டரு. அப்போ இந்த துன்பம் நமக்கு ஏன் வந்தது? ஒரு பொருளால் இன்பமும் அதே பொருளால் மற்றொரு நாள் துன்பமும் வாய்க்குமே. எனவே இதெல்லாம் கால அளவுக்கு உட்பட்டு இன்பத்தில் சிற்றின்பமாகவும் துன்பம் கலந்தும் இருப்பது இந்த வாழ்க்கை. இந்த அருளாளர்கள் காட்டுகின்ற இந்த வாழ்க்கை பேரின்பம் என்று பேசப்படுகின்றது. அது என்ன பேரின்பம்? எப்பொழுதும் எத்தனை தான் அனுபவித்தாலும் சலிக்காது இன்பம் மேலும் மேலும் வளர்வதாக இருப்பது பேரின்பம். இதுதான் இறைவன் திருவடி. இப்போ இந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும். அதை என் குருநாதர் ஒரு இடத்துல சுட்டி காட்டினார். நாம் ஏன் இந்த நூல்களை கற்க வேண்டும்? சித்தாந்தமும் திருமுறையும் ஏன் படிக்க வேண்டாம்? பூஜை ஏன் பண்ணணும்? அதனால் என்ன பலன்? சாமி மாட்டுன்னு அவர் ஒரு பக்கம் அவர் வேலை செய்ய, நாம மாட்டு நாம் ஒரு பக்கம் வாழ்ந்திருந்தால் என்ன என்று அந்த குறிக்கோளை அவர்கள் உணர்த்தினார்கள். அந்த சித்தாந்தத்தை நிற்போர்க்கு ஜீவன் சித்தி, முக்தி சித்திக்கும், முக்தி சித்திக்கும். முக்தி என்ற பேரின்பம் அதற்கு வந்து சேரும். இந்த பேரின்ப நிலையை அடைவதற்கு சித்தாந்தத்தை நிற்போர், காலையில் நம்முடைய பேராசிரியர் பெருந்தகைகள் இருவரும் மிக அழகாக சொன்னார்கள். தவமும் தவம் நெறியும், அதை கேட்டு பயனில்லை, படித்து பயனில்லை, அதன் வழி கடைபிடித்து ஒழுகுதல், கடைபிடித்து நிற்கணும். பூஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சாத்திரத்தை கற்றவர்கள் அந்த வழியிலே நின்று பூஜை செய்தால்தான் அந்த பலனை அடைய முடியும். எனவே திருமந்திர பாடலில் சொல்ல வந்த திருமூலருடைய வாக்கிலே சித்தாந்தத்தை நிற்போர் ஜீவன் முக்தி சித்தித்தவர் என்று உறுதிபட கூறுகின்றார். எனவே இந்த நூல்களை கற்பதனால் அவற்றில் காட்டுகின்ற நெறிகளை, காலையில் ஐயா சொன்னது போல தவநெறியில் நிற்போர்க்கு அந்த பேரின்ப நிலை விளையும் என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை. இந்த உயிரானது அறிவுடை பொருள் இரண்டில் ஒன்று. அறிவுடை பொருள் இரண்டு தான், ஒன்று இறைவன், மற்றொன்று உயிர். இறைவனுக்கும் அறிவு உண்டு, உயிருக்கும் அறிவு உண்டு. இவற்றில் என்ன மாறுபாடு என்று கேட்டால், இந்த உயிரானது சிற்றறிவுடையது. ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில் இருப்பதை ஓரளவு, அதுவும் தானே அறிந்து கொள்ள முடியாது, உள்ளே இருந்து இறைவன் உணர்த்தினால் என்று அறிய முடியாத சிற்றறிவுடையது. மீண்டும் சொல்கிறேன், இங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இந்த சுவருக்கு மறுபக்கத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. இந்திரலோகத்தில் இப்பொழுது என்ன நடக்குதுன்னா தெரியாது. இது பேர் ஏகதேச அறிவுன்னு பேர். இப்பொழுது இங்கே இருப்பது உணர முடியும், அந்த பக்கத்தில் என்ன நடக்குது நமக்கு தெரியாது, எதிர்காலமும் தெரியாது. இவ்வாறு இருப்பது சிற்றறிவு. இறைவன் பேரறிவாளன். அதில் ரொம்ப நுட்பமான ஒரு செய்தியை இந்த திருமுறைகள் நமக்கு உணர்த்துகின்றன. யார் ஒருவரும் மற்றொருவருடைய உள்ளத்தில் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ள இயலாது. ஏதேனும் மார்க்கம் இருக்குதான் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன நினைச்சுக்கிறேன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வாய்விட்டு சொன்னால் அன்றி அது உங்களுக்கு தெரியும். ஆனால் இறைவன் உயிருக்கு உயிராக கலந்திருப்பத காரணத்தினால் உள்ளே நாம் என்னையெல்லாம் நினைக்கின்றோம் என்பது கூட அவனுக்கு தெரியும். இதுதான் பேரறிவு திறம். உள்குவார் உள்ளத்தானை, உள்ளே அவனை நினைந்தால் அவன் உள்ளத்திலே இருந்து அமர்ந்து கொள்வான் என்று பேசினார். அப்படி நீக்கமர நினைத்திருக்கின்ற ஒவ்வொருவரும் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை கூட அந்த பேரறிவாளன் அறிந்து வைத்து அந்த நினைவுக்கு ஏற்ற பலனை இறைவன் நமக்கு தருகின்றான். எனவே அப்படிப்பட்ட பேராளன், ஒன்று பேரறிவுடையவன்,
உயிர் சிற்றறிவுடையது. இரண்டாவது வித்தியாசம், அவன் நிமலன், விமலன், அமலன் என்றெல்லாம் இறைவனை பேசுகின்றார்கள். மலம் என்பது குற்றம், ஆணவ மலம். தன்னால் இது இயலும் என்று நினைப்பது ஆணவத்தின் சார்பு. இந்த ஆன்மாவால் யாதொன்றும் இறை துணையின்றி செய்ய முடியாது என்பது உண்மை. இந்த குற்றம் இறைவனிடத்தில் எப்பொழுதுமே இல்லை. அது என்ன வித்தியாசம் என்றால், இந்த உயிர்களிடத்தில் ஆணவ மலம் சார்ந்து அதனால் துன்புற்று பிறகு மலத்திலிருந்து நீங்கி தூய்மைத்தன்மையை அடையும். சிவம் இயல்பாகவே குற்றமில்லாதவன். இந்த உயிருக்கு குற்றம் இருந்து நீங்க நாம் தவறு செய்பவர்களாக இருக்கின்றோம், நல்லவர்களாக மாறுவோம். இறைவன் எப்பொழுதும் நல்லவனாகவே இருப்பவன். சுத்தம் அசுத்தம் என்ன வித்தியாசம்? எதிர்மறை பொருள். அதே போல நிமலன், மலம் என்பது இயல்பாகவே இல்லாதவன் நிமலன். விமலன், விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருவும் நலந்தான் நிலாத சிறியர்க்கு நல்கி. விமலா, இப்படி நிமலன் நிமலா என்றெல்லாம் அவர்கள் நிமலன் விமலன் அமலம் என்றெல்லாம் இறைவனுடைய தன்மையை இந்த சாத்திரங்களும் தோத்திரங்களும் அறுதிட்டு சொல்கின்றன. எனவே குற்றமில்லாத இறைவன் குற்றமுடைய ஆன்மா, பேரறிவுடைய இறைவன் சிற்றறிவுடைய உயிர். இப்போ இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய பேரின்பத்தை இந்த சிற்றறிவு சிறுமையுடைய உயிரானது அனுபவிக்க வேண்டுமானால் சிவத்தின் தன்மையை இது அடைந்து உயர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இன்பம் இந்த உயிருக்கு வாய்க்கும். அதுக்கு தான் இந்த பிறவி. ஒரு பிறவியில் ஒரு அனுபவம் வந்து அந்த அனுபவத்தின் காரணமாக ஆணவ மலம் சற்றே குறையும். இன்னொரு பிறவியை கொடுத்து அந்த பிறவியில் இன்னும் சற்று குறையும். இவ்வாறு பிறப்பை கொடுத்து ஆணவ மலத்தை சிறிது சிறிதாக தேய்த்து 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 அதை மலம் அற்றதாக இறைவன் தூய்மைப்படுத்துகின்றான். எனவே பிறவி ஆணவ மலத்தை நீக்கும். பிறந்த பிறவியை இத்தனை நாள் வாழ வேண்டும் என்று ஒரு ஆயுட்காலத்தை கொடுக்கின்றான். அந்த ஆயுட்காலத்தில் சில செயல்களை நம் உள்ளே இருந்து செய்விக்கின்றான். பேசச் செய்வதும் அவனை பாடச் செய்வதும் அவனை மறந்து உலகியல் பால் திரிவதுமாக செய்வது சிவமே. அவன் அன்றி ஓரணுவும் அசையாது. நாம் நினைத்தாலும் கோயிலுக்கு போக முடியாது. அவன் உள்ளே இருந்து நம்மை ஊக்க, அதன் வாயிலாக நமக்கு இதை செய்ய வேண்டும், பூஜிக்க வேண்டும், அவனை நினைக்க வேண்டும், அவனை பாட வேண்டும் என்றெல்லாம் தோணும். நினைவை செய்து நினைவின் வாயிலாக செயலையும் செய்விக்கின்றான். அந்த செயல்கள் கண்மமலம். எனவே ஒரு பிறவியில் வாழ்ந்து இன்னென்ன செயல்களை செய்தோம், அதன் வாயிலாக இன்னென்ன நன்மைகள் தீமைகள் நாம் அடைந்தோம் என்று உயிர் கொஞ்சம் பக்குவப்படும். எனவே வாழ வைப்பது கண்ம மலத்தில் நாம் பக்குவப்படும் பொருட்டு. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கண்ம மலம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தேயும். ஆணவ மலம் குறையும், கண்ம மலம் குறையும். ஒடுக்குதல், இந்த பிறவியை கொடுத்து ஆயுட்காலம் கொடுத்து ஆயுட்காலம் முடிஞ்சதான் உயிரானது மரணத்தில் மீண்டும் ஒரு இடத்துல போய் தங்கும். அதுக்கு நிறைய விரிவான செய்தி இருக்குது, அடுத்து சொல்கிறேன். ஒன்று அழிதல், படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தல் ஆணவமல நீக்கம், காத்தல் கண்மமல நீக்கம், அழித்தல் மாயாமல நீக்கம். மூன்று மலங்களும் நீங்கிய உயிரானது தூய்மைத்தன்மை அடையும். அப்பொழுது சிவானந்தத்தில் திளைக்கும். இதுக்கு தான் நமக்கு பிறவி கொடுத்தான். பிறவி கொடுத்ததனுடைய நோக்கம் இது ஒரு பிறவி அல்ல. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி எடுத்த எல்லா பிறப்பிலும் பட்ட அனுபவங்கள் உயிரை பக்குவப்படுத்தி இறையின்பத்தில் திளைப்பதற்காக தூய்மை அடைகின்றன. இதுதான் நாம் நடந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையினுடைய தத்துவம். இதை சிந்திப்பவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி உள்ளே இருந்து சிவம் இயக்குகின்றது. அதனால் வரக்கூடிய இன்பத்தையும் துன்பத்தையும் நாம் தான் அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்குமானால்
அந்த உணர்வின் காரணமாக தீயவை நாடாதிருப்பதும் நல்லவையை நாடுதலும் ஆகிய தன்மை இந்த உயிருக்கு தோன்றும். இதன் பேர் ஞானம். ஒரு படிநிலை. இவ்வாறு உயிர்கள் பிறந்து இன்பத் துன்பத்தில் திளைத்து பக்குவமுற்று அவன் திருவடியை அடைவதற்காக சாதனங்கள் வேண்டும். எதை செய்தால், எவ்வாறு செய்தால் அவன் திருவருளை அடையலாம். அதற்காக இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுத்தான். இது பேர் கருவிகள்னு பேர். கருவி கரணங்கள். மெய்வாய் கண்மூக்கு செவி மனம் சித்தம் புத்தி அகங்காரம் போன்ற இந்த ஞானேந்திரங்கள் கண்மேந்திரங்கள் அகக்கருவிகள் என்றெல்லாம் சித்தாந்தம் பேசுகின்ற இந்த உடம்பை கொடுத்து வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து. இப்போ தலையினால் வணங்க வேண்டும், வாயார் அவனை பாட வேண்டும், கண்களால் அவன் உருவத்தை தரிசிக்க வேண்டும், காதார் அவன் திருப்புகழை கேட்க வேண்டும். இவ்வாறெல்லாம் இந்த கருவிகளால் கொண்டு நாம் செய்கின்ற இந்த செயல்கள் இதெல்லாம் பூஜைகள். இன்னும் ஒருபடி மேலே சொன்னால், காலையில் ஐயா சொன்ன தவம் இதுவே. தவம் என்பது சரியை கிரியை யோகம். இந்த படிநிலைகளில் செய்கின்ற இந்த சரியாதி யோகங்களால் இந்த உயிர் அடைவது ஞானம். அப்போ ஞானத்தை இரண்டா சொன்னார். ஒரு ஞானம் சாதனை ஞானம், மற்றொரு ஞானம் அனுபவ ஞானம். சரியாதி யோகங்களால் பெறக்கூடியது சாதன ஞானம். அந்த ஞானத்தை கொண்டு மேலும் இறைவனை பூஜித்தால். ரொம்ப கடினமாக இருக்குது சார், நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலையே. ஞானம்னா என்ன சார்? இது நான் செய்வேன், இதை பிறர் செய்தார் என்று நினைத்தால், யான் செய்தேன் பிறர் செய்தார் என்று நினைத்தால் அது அறியாமை, அது அஞ்ஞானம். அனைத்தும் சிவன் செயலே என்று நினைந்து வாழ்ந்தால் அது ஞானம். இப்போ விளங்க நினைக்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். அனைத்தும் சிவன் செயலே. இன்று நடக்கின்ற நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் யார் காரணம்? சிவம்தான். சிவம் உள்ளே இருந்து துணை செய்ய, அந்த ஆற்றலை தர, அந்த ஆற்றலினால் அது காட்டிய வழியே நாம் இந்த செயலை செய்கின்றோம் என்று நினைக்கணும். இதை நான் செய்தேன் நான் பேசுகின்றேன் என்று நினைத்தால் அது அறியாமை. அந்த நினைவே நமக்கு ஒரு நல்வினையை அல்லது தீவினையை தரும். ஒருவர் துன்புறுவதை கண்டு மனம் மகிழுமானால் அது தீவினை, அது ஒரு பெரிய தீவினை. இதுக்கு ஒரு நரகம் ஆய்க்கும். ஒருவர் எனக்கு துன்பம் செய்துட்டார், அவர் ரொம்ப வலுவானவர், அவர் எதிர்த்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அழுது கொண்டே வீட்டுக்கு போயிட்டேன். சில காலங்கள் கழித்து அவர் கீழே விழுந்துட்டார், காலில் அடிபட்டதுன்னா நம்ம மனசு கொஞ்சம் திருப்தியாகுது. என்ன இன்னைக்கு துன்புறுத்தினால பாரு சாமி உடனே தண்டிச்சுட்டாருன்னு நினைக்கிறோம். இப்படி உள்ளே நினைந்த நினைவு இருக்குது பாருங்க, அது ஒரு வினை. இது ஒரு தீவினை, நல்வினை இல்லை தீவினை. இந்த தீவினைக்கு ஒரு நரகம் உண்டாம். எத்தனை பக்குவம் இருந்தால் அன்று நான் பட்ட துன்பத்திற்கு காரணம் அவனல்ல, அவனுள் இருக்க சிவம் நமக்கு இந்த துன்பத்தை தந்ததுன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது சிவஞான போதம் 2ஆம் சூத்திரத்தில் சொல்லும் பொழுது இன்ப துன்பத்தை அனுபவிக்கின்ற உயிர்கள் இது சிவனால் நமக்கு ஊட்டப்பெறுவது என்று நினைந்து அனுபவித்தால் அது ஆகாமே வினை ஆகாது, மேலும் வினையில் சாராது என்று விளக்கம் தரும். எனவே நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்திலும் நான் என்ற தன் தன்மையை இந்த உயிர் நினையாமல் அனைத்தும் சிவன் செயலே என்று வாழ்கின்ற உயர்ந்த நிலைக்கு இந்த உயிர் உயர வேண்டும். அதுதான் இந்த கல்வியை, ஞானத்தை, சிவத்தை நாடுகின்ற தன்மையில் நாம் பெறுகின்ற முதல் நிலை. அந்த உயர்வு வந்த பிறகுதான் பேரானந்தமாகிய இறைவனுடைய திருவருளில் இந்த உயிர் திளைக்க முடியும். ஒரு செய்தியை நாம் சிந்திக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளை அனுபவிக்க இந்த உயிர் முயற்சித்தாலும் அதில் இருப்பதிலேயே மிகச்சிறந்த பொருளை நாம் அடைய விரும்புகிறோமா இல்லையா? ஒருத்தர் அரிசி வாங்க போகிறாரு, சார் இது ரொம்ப விலை குறைவு ஆனால் கொஞ்சம் புழு இருக்கும் அப்படின்னா வாங்கிடுவோமா? ரேஷன் அரிசியில் புழு வச்சிருக்குதுன்னா சாப்பிடுவோமா? அதை வேண்டாம். சரி இது கொஞ்சம் தரம் அதிகம் ஆனால் வேகிறதுக்கு லேட் ஆகும், கொஞ்சம் கொட்டை கொட்டையாக இருக்கும்,
விலை மட்டும் 700 ரூபாய் சார்னாலும் வேணான்னுறோம். உயர்ந்த ரகம் கொடுங்க சார், நம்ம ஐயா போடுற மாதிரி களம்பூர் பொன்னி அரிசியே வேணும். என்ன சார் அப்படி கேட்டீங்க? 1500 ரூபாய் சார் சிப்போம். அது பரவாயில்ல கொடுங்க சார். அரிசி வேணும்னா இருக்கிறதுலே உயர்ந்த ரகம் வேணும், துணி வேணும்னா இருக்கிறதுலே உயர்ந்த துணி வேணும். அனுபவிக்கின்ற எந்த பொருளாக இருந்தாலும் மிக உயர்ந்ததாக வேண்டும். ஆனால் பெறுகின்ற இன்பம் மற்ற சிற்றின்பமாக இருக்கலாமா? இது சிந்திக்க உரியது தானே. யோசனை பண்ணி பாருங்க. குறைவாக கொடுத்தா நாம் எதையும் ஏற்றுக்கிறது இல்லை. நான் எவ்வளோ பூஜை பண்ணேன், எனக்கு மட்டும் சாமி ஏன் இப்படி கொடுக்குறாரு? அந்த பக்கத்து வீட்டுக்கார் கார் சீக்கிரம் வாங்கிட்டாரு, எனக்கு இருக்கிற அந்த 2 வீலர் கூட மாற்ற முடியலையே. பிறரை கண்டு அவர்கள் பெறுகின்ற இன்ப துன்பத்தை நாம் ஒப்பிட்டு நாம் படுகின்றது, நாம் பெறுகின்றது சிறிதளவு என்று